ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காய்கறிகளில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயனங்கள் கலக்கப்படுறது நமக்கு தெரியும். ஆனால் காய்கறிகளை விட கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகளில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துகிறதா சொல்லப்படுது. ஸோ உங்கள் வீட்டில் எதை வளர்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் சுலபமாக எப்படி புதினா செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளும், கெமிக்கலும் யூஸ் பண்ணாத புதினாக்கள் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குது. அதாவது இயற்கை உணவு அங்காடிகள்னு நிறைய இயற்கை வழியில் பயிர் பண்ணக்கூடிய காய்கறிகளை விற்கிற அங்காடிகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அது பண்ணிகிட்ருக்காங்கன்னா கூட அவங்கக்கிட்ட இருந்து புதினா வாங்கிக்கோங்க. உண்மையிலேயே அதனுடைய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ருசியும் நல்லாயிருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய புதினா கட்டுகள், நீங்கள் பிரியாணிக்கோ இல்லை எதுக்கோ சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கட்டுகளில் இருக்கக்கூடிய காம்பு இந்த மாதிரி குச்சிகளை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் வேர் விட்டுருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுங்க. வேர் விட்டுருக்கு இல்லையா, அந்த தண்டுகளை எடுத்து வச்சுக்கோங்க. தண்டுகள் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெல்லிய தண்டுகள் கூட சில டைம் வரும், சில டைம் வராமையும் போயிடலாம். தடிமனாக இருக்கக்கூடியது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது முளைச்சி வர்றதுக்கு. ஸோ அதில் இருக்கிற பெரிய பெரிய இலைகளை மட்டும் நீக்கிட்டு தளிர் இலைகள் இருந்தால் விட்டுருங்க. மேலே இருக்கக்கூடிய இலைகளை கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நடவு செய்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இருந்த புதினாவை நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டேன். மண்ணுக்குள்ளே இருந்த வேர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். எப்படியோ ஒரு தண்டு மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அதிலிருந்து முளைச்சி வந்தது தான் இந்த செடிகள். ஸோ ஒரே ஒரு தண்டு வச்சா கூட போதும், புதினா செடிகள் சூப்பராக முளைச்சி வந்துடுவாங்க. பட் உங்களுக்கு நிறைய பெருமளவில் வேணும், நான் அடிக்கடி பிரியாணி செய்வேன், எனக்கு அடிக்கடி சமையலில் நிறைய யூஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு தண்டுகள் வச்சாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு புதினா அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ நீங்கள் சென்னை மாதிரியான ஏரியாக்கள் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மண்கலவையிலேயே, அதாவது செம்மண்லேயே மாட்டு எருவும் கலந்து கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மண். ஸோ அதை டைரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் புதினாவை நடவு பண்ணலாம். இப்போ மற்ற ஏரியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் செம்மண் ரொம்ப இறுகலான தன்மையோடு தான் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா கூட கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறமா கொக்கோபீட் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு மாட்டுச்சாணம் போட்டுட்டு நீங்கள் அந்த மண்கலவையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினாவை பொறுத்தளவுக்கு, புதினாவுடைய ஒரு தண்டுலேயே நிறைய கணுக்கள் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு கணுவுமே ஈரப்பதமான மண்ணில் டச் ஆகும்போது வேர்கள் விட ஆரம்பிக்கும். அதனால் புதினா குச்சிகளை நீங்கள் நடும்போது நேரடியாக ஸ்ட்ரைட்டாகவும் நட்டலாம், இல்லைனா சாய்ச்சி வச்சும் நட்டலாம், இல்லைனா அப்படியே மண்ணில் படுக்க போட்ட மாதிரியும் நம்ம நட்டி விடலாம். ஸோ எந்தெந்த கணுக்கள் அந்த ஈரமான மண் பகுதியை தொழுதோ அங்கேருந்து வேர்கள் வர ஆரம்பித்து அதிலிருந்து நிறைய கிளைகள் விட்டு உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் நடவு பண்ணலாம். அதாவது இந்த தண்டுகளை இந்த குச்சிகளை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அது வேர் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து மண்ணில் நடவு செய்யலாம். பட் இந்த தண்ணியில் வைக்கும்போது நீங்கள் அடிக்கடி தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த காம்புகள் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி தண்ணி கொடுக்காம அந்த வேர் பகுதிகள் மட்டும் நனையிற மாதிரி தண்ணி கொடுக்கணும். அடிக்கடி தண்ணி மாற்றிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே சின்ன சின்ன வேர்கள் விட ஆரம்பிச்சிடும், தளிர்கள் விட ஆரம்பிச்சிடும். அதில் பாதி கழிவு போயிருச்சுனாலும் நமக்கு கன்ஃபார்மாக இதெல்லாம் வேர் விட்டுருக்கு, இதெல்லாம் வளரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுனால அதை மட்டும் எடுத்து நம்ம நடவு பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது நேரடியாகவே நடவு பண்ணிட்டேன். வேரெல்லாம் எதுவும் நான் தண்ணியிலலாம் போட்டு வைக்கல. அப்படியே புதினாவை ஆஞ்சிட்டு அந்த குச்சிகளை கொண்டு அப்படியே நட்டு விட்டுருக்கேன். இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன தளிர்கள் நிறைய விட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் 1, 2 குச்சிகள் காஞ்சும் போயிடுச்சு. புதினா நடவு பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா, இலைகள் எல்லாத்தையுமே பிச்சதுக்கப்புறமா உடனே கையோடு நான் மண்ணில் நட்டி வச்சுருங்க, இல்லைனா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் நேரம் ஆக்காக்க என்ன ஆகும்னா, சாயந்தரம் வச்சுக்கலாம், இல்லைனா அடுத்த நாள் காலையில் நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா, அந்த குச்சிகளில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் போய் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் முளைப்பு திறன் ரொம்பவே கம்மியாயிரும். பாதிக்கு முக்கால்வாசியே உங்களுக்கு கழிவு போயிடும். ஏதாவது 1, 2 தான் தப்பி தவறி வர மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த குச்சிகளை நடவு பண்ண முடியுமோ நடவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி போய் நடவு பண்ண முடியாதுங்கிறவங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. புதினாவை பொறுத்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக இந்த கீரைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, க்ரோ பேக், அந்த மாதிரி க்ரோ பேக் எடுத்துக்கோங்க. ஹைட்டு தேவையில்லை, ஆனால் அகலம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு அடிக்கடியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, சும்மா அந்த டீடாக்ஸ் வாட்டர் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு 5 லிட்டர் வாட்டர் கேன், இல்லைன்னா சின்னதாக குட்டி குட்டியாக மினி டப்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ரவுண்டாக, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு கூட புதினாக்களை வளர்க்கலாம்.
புதினா பொதுவா எங்கேருந்து வந்து நெறைய பிரான்ச்சஸ் விடும்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள நெறைய வந்து அந்த தண்டுகள் வந்து போகும். அதனால தான் பெரிய ரவுண்ட் க்ரோ பேக் வந்து வைக்க சொல்றது. இந்த தண்டுகள் உள்ள அப்படியே வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகும்னா, அதிலிருந்து புது புது செடிகள் வந்து உங்களுக்கு முளைச்சு வரும். அந்த முளைக்கிற செடிகள் எங்கேயாவது சாய்ஞ்சு மண்ணுல படும்போது, திருப்பி அது வேரூனி அதிலிருந்து நெறைய பிரான்ச்சஸ் வந்து விட ஆரம்பிக்கும். ஸோ, இதனால தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸா நம்ம குடுக்கும்போது, அதிக அளவுல உங்களுக்கு புதினா பயன்பாடு இருக்குன்னா, இந்த மாரி பெரிய க்ரோ பேக்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி, நீங்க வந்து சைஸ வந்து கம்மி பண்ணிக்கலாம். பேக் பெருசாவும் வச்சுக்கலாம். சின்னதுலயும் நீங்க வந்து புதினா வளர்க்க முடியும். அதே மாரி புதினாவ அறுவடை பண்ணும்போது வெறும் இலைகள மட்டும் கிள்ளி கிள்ளி எடுக்காதீங்க. இந்த மாரி வந்து குச்சியோட ஒரு பாதி அளவுக்கு குச்சியோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கீழ இருந்து மறுபடியும் நியூ க்ரோத்ஸ் வந்து நெறைய வரும். நீங்க இலைகள மட்டுமே பிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இலைகள உங்க தேவைக்கு எடுத்துட்டு, திருப்பி அதே குச்சிகள வந்து நீங்க நட்டி வச்சாலும் அந்த செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சுரும். புதினா செடிகள நீங்க நேரடி சூரிய வெளிச்சத்திலயும் வச்சு வளர்க்கலாம். பார்ஷியல் ஷேட் குடுத்தும் வளர்க்கலாம். 2 மெத்தட்லயுமே ரொம்ப சூப்பராவே வளரும். பட் என்னன்னா, நீங்க அதிக அளவுல வெயில்ல நேரடி சூரிய வெளிச்சத்தில வைக்கும்போது, கண்டிப்பா வந்து மண்ணு வந்து ரொம்ப காயாம பார்த்துக்கோங்க. மண்ணு காய்ஞ்சிருச்சு அப்படின்னா, உடனே செடிகள் வாடி போக ஆரம்பிச்சுரும். ஒரு நாள்லாம் விட்டுட்டீங்கன்னா, அப்படியே காஞ்சு போகறதுக்கு ஆரம்பிச்சுரும். திருப்பி ரெக்கவர் ஆயி வந்தாலும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஸோ, அதனால தண்ணி தேவை மட்டும் கரெக்ட்டா பார்த்து குடுத்துக்கணும். அதே நீங்க பார்ஷியல் ஷேட்ல வைக்கிறீங்க அப்படின்னா, அதிக அளவுல ஈரப்பதம் இல்லாம பார்த்துக்கோங்க. தண்ணி ஆல்ரெடி மண் ஈரப்பதமா இருந்ததுன்னா, திரும்ப திரும்ப தண்ணி ஊத்திட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் அந்த சாயில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகறதுக்கு கொஞ்சம் டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து தண்ணி வந்து குடுத்துக்கலாம். புதினால இன்னொரு விஷயம் என்னன்னா, இலைகள் வந்து ரொம்ப சிறுத்து போறது, குட்டி குட்டியா ஆகுறது. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து, நீங்க அதிக அளவுல தண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மண்ணு ஈரப்பதமா இருக்கும்போதே திரும்ப திரும்ப தண்ணி குடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, இலைகள் சிறுக்க ஆரம்பிச்சுரும். சில செடிகள் வந்து அழுகியும் போயிரும். ஸோ, இந்த மாரி சிறுக்க ஆரம்பிக்கிறதுனாலே தண்ணியோட அளவ கரெக்ட்டா பார்த்துட்டு, மண்ணுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகறதுக்கு டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து தண்ணி வந்து குடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஈரமா இருக்கிற இடத்துலயே திரும்பி திரும்பி ஊத்துனீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வரும். அடுத்ததா இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க வந்து வச்சு பல மாதங்கள் ஆயிருச்சு. நெறைய அறுவடைகள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இந்த இலைகள் வந்து சிறுத்து போக ஆரம்பிக்கும். அந்த மாரி டைம்ல நீங்க மேல இருக்கிற ஃபுல்லா கிளைகள வெட்டி விட்டுட்டு, ஏதாவது உரங்கள் குடுத்து, தண்ணி ஊத்துனீங்கனாவே, மண்ணுக்கு அடியில இருக்கிற தண்டுகள் வந்து திரும்பவும் வந்து புது புது செடிகள உருவாக்கி குடுத்துரும். அப்படி இல்ல, நான் மண்ல கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் நெறைய உரங்கள்லாம் மண்ல சேர்க்கிற மாரி இருக்கு அப்படின்னா, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்டுகள் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சுட்டு, மண்ணுக்கு நல்ல ஒரு சத்தான உரங்கள்லாம் குடுத்து கிளறி விட்டுட்டு, திரும்பவும் இத நடவு பண்ணும்போது, உங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமான செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சுரும். 2மே உங்களோட இஷ்டம் தான். நீங்க மணல அப்படியே விட்டுட்டு, மேலாக்குல வெர்மி கம்போஸ்ட் அந்த மாரி போட்டும் குடுக்கலாம். இல்ல மண்ண நல்லா கிளறி விட்டு, திரும்பவும் நடவு செஞ்சும் இந்த செடிகள கொண்டு வந்துக்கலாம். பொதுவா புதினாக்கு அந்த அளவு சீக்கிரமா எந்த விதமான பூச்சி தாக்குதல்களும் வராது. பட் தப்பி தவறி இப்ப என்னுடைய தோட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சி வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால, இது புதினால போயிட்டு இலைகள வந்து கடிச்சு கடிச்சு ஓட்டையாக்கிரும். அது ஒரு அந்த மாரி உங்களுக்கு வண்டுகள் இருந்ததுன்னா பிரச்சனை. இலைகள வந்து ஓட்டையாக்கிரும். அதே சமயத்துல இந்த இலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் லீஃப் மைனர் அதாவது இலைகள்ல கோடு போட்ட மாரி இருக்கிறது, இல்லைன்னா ஸ்பைடர் மைட்ஸ் இந்த மாரி வெள்ள வெள்ளையா இருக்கிறது. இந்த மாரி பிரச்சனைகள் வரலாம். இது 1, 2 இலைகள் இருக்குன்னா, நீங்க கிள்ளி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல நெறையா இருக்கு, எல்லா இலைகள்லயுமே பரவி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நீம் ஆயில் சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீம் ஆயில் சொல்யூஷன் வந்து சாயந்திர நேரத்துல ஒரு 6 மணிக்கு மேல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நல்ல தண்ணி வச்சுட்டு ஃபுல்லா வந்து மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதேமாரி பூச்சி தாக்குதல்ல இருந்தும் புதினாவ வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அதிக அளவுல பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் வராது. அப்படியே வந்தாலும் நீங்க இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி அத வந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி டிசம்பர் மாதங்கள்ல கம்பளி பூச்சி கண்டிப்பா வரும். கம்பளி பூச்சியெல்லாம் வருது அப்படின்னா, மொத்தமாவே வந்து அந்த செடிகள வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் நமக்கு சாப்பிடுறதுக்கு தோணாது. ஸோ ஃபுல்லாவே மண்ணோட அப்படியே மண்ணுக்கு மேல இருக்கிற ஃபுல்லா இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, திருப்பி புதுசா வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சுரும். அந்த டைம்ல நீங்க உரம் குடுத்துக்கலாம். நான் வந்து அந்த நடவு பண்ணும்போது குடுக்குற உரம் தான். அதுக்கப்புறம் நான் எதுவும் குடுக்க மாட்டேன். ஒரு 5, 6 ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இலைகள்லாம் சிறுத்து போற மாரி இருக்கு, கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்குன்னா, திரும்ப அதே மாரி மண்ணுக்கு மேல இருக்கிற ஃபுல் பிரான்ச்சஸையும் நீட்டா கட் பண்ணி விட்டுட்டு, உரங்கள் மண்ணுல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வளர விட்டுருவேன். நீங்க வந்து உங்களுக்கு எப்ப தேவைன்னு படுதோ, அப்ப நீங்க உரங்கள் குடுத்தா போதும். எப்சம் சால்ட்டோ இல்லன்னா மாட்டு எரு, இது மாட்டு எருவே போதுமானது. அதுவே குடுத்தீங்கனாலும் போதுமானது. இல்ல நீங்க வெங்காயம் கழுவுற தண்ணி, மாவு புளிக்க வச்ச தண்ணி இது இருந்தாலுமே போதுமானது அந்த செடிகள் வளர்றதுக்கு.
உங்களுக்கு புதினா குச்சிகள் வச்சு வரல அப்படின்னா, மேபி நாள்பட்ட தண்டுகளா இருக்கலாம். 2வது விஷயம் தண்ணீல வளர்க்குறீங்கன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா, ஃபுல் டம்ளருக்கு தண்ணி ஊத்தக்கூடாது. கீழ அந்த வேர்கள் விட்டுருக்கு இல்லையா? அதுக்கு மேல ஒரு கணு இருக்கும். அந்த கணு வரைக்கும் ஊத்துனீங்கன்னா போதுமானது. ஃபுல்லா ஊத்துனீங்கன்னா அழுகி போயிரும், செடி வராது. இல்லன்னா ரொம்ப நேரம் கழிச்சு நீங்க தண்ணீல வச்சிருப்பீங்க. இல்லன்னா நடவு பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா மண்ணு வந்து ரொம்ப இருகலா இருந்திருக்கும், நீங்க நடவு பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கருத்துல வச்சுட்டு, நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு குச்சி முளைச்சாலும் போதுமானது. நான் சொன்ன மாரி. கண்டிப்பா வந்து அதையே நீங்க வந்து நெறைய செடிகளா பெருக்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து புதினா செடிகள வீட்லயே வந்து வளர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாரி பார்ஷியல் ஷேட்லயும் வரும், ஃபுல் டைரக்ட் சன்லைட்லயும் வரும். அதனால தாராளமா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு, கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.